இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் போட அந்த மெனு காமிக்காது. அது கூகுள் அசிஸ்டண்ட்டு தான் ஓப்பன் ஆகும். அது ஷார்ட்கட் மோஸ்ட்டும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு அந்த பவர் பட்டன் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா, உள்ளே போய் செட்டிங்ஸில் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எமர்ஜென்சியாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, வால்யூம் ப்ளஸ் பட்டனையும் பவர் பட்டனையும் ஒரே செகண்டில் அழுத்தி ஹோல்ட் பண்ணிங்கன்னா பவர் மெனு வந்துடும். அதை வச்சு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஃபோனில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பார் இருக்கு இல்லைங்களா மேலே, அதில் போயிட்டு பவர் பட்டன்ட்டு மேனுவலாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா பவர் பட்டனோட அந்த கீழே லிஸ்ட்டு வரும். அந்த பவர் பட்டனை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும், பவர் மெனுன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் மெனு இல்லை இந்த கூகுள் அசிஸ்டன்ட் மெனுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் மெனுவில் செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பவர் ஆஃப் ஆகிற மெனு வராது. நீங்கள் அதை மாற்றிட்டு நீங்கள் பவர் மெனுக்கு மாற்றிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், பவர் மெனு வந்துடும். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்னோட சேனலில் நிறைய நல்ல வீடியோலாம் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.